தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து தேவைகளையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நான் என் ஆண்டவருக்குரியவள், என் ஆண்டவர் எனக்குரியவர் என்கின்றது. இந்த செய்தி மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் வாழ்த்துதலும் ஆசீர்வாதங்களும் என்னவென்றால், அவர் நம்மை பார்த்து பிரியமாக கூறுகின்றார், என் சகோதரனே சகோதரியே, என் பிரியமானவனே பிரியமானவளே, நீ என்னுடையவள், நான் என்னுடையவன், நான் உன்னுடையவர் என்று அவர் தெளிவாக கூறுகின்றார். இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். காரணம், கர்த்தர் வேதாகமத்தில் கூறியுள்ளார், உன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கூறுகின்றார். பார்த்தீர்களா, நாம் உலகத்திற்கு வருவதற்கு முன்பவே கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான திட்டத்தை வைத்துள்ளார். இந்த அம்மா வயிற்றில், இந்த ஊரில், இந்த மணி நேரத்தில் நாம் பிறக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்து அவர் நம்மை படைத்து தாயின் கருவில் உருவாக்கி நம்மை இப்படி இந்த நிமிடம் வரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? நாம் உலக பிரகாரமாக நாம் என்னுடைய அம்மா இவர்கள், அப்பா இவர்கள், நான் இந்த குடும்பத்தில் உள்ளவர், என்னுடைய தாத்தா பாட்டி பெரியவர்கள் என்று பெருமை பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காரியம். என் பிரியமானவர்கள், கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் என்னுடையவர்கள் என்று கூறுகின்றார். ஆம், நாம் அவருடையவர்கள். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணைகின்றான். அதை அழகாக வணைந்து வந்து கொண்டிருக்கின்றான். அதை பயன்படுத்தி அதை அழகாக்கி இந்த பாத்திரம் என்னுடையது, இது நான் படைத்த ஒரு பாத்திரம் என்று அவன் அதை உரிமை பாராட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதே போன்றுதான் உலக பிரகாரமாக நாம் ஒரு வீடுகளை கட்டுவோம், இது என் வீடு என்று அது நமக்கு விருப்பப்படியெல்லாம் அதை அழகுபடுத்துவோம். அப்படித்தானே? இதே போன்றுதான் நாம் அனைவரும் கர்த்தருக்குரியவர்கள். அவர் நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாக, ஒருவரை இப்படி வைக்க வேண்டும், இவர்களை இந்த வேலை செய்ய வேண்டும், இந்த வீட்டில் வசிக்க வேண்டும், இந்த ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று அவர் சித்தத்தின்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது களிமண்ணை வைத்து அந்த குயவன் அந்த மண் பாண்டத்தை வணையும் பொழுது அது சில நேரங்களில் உதிர்ந்து விடும் பொழுது அவனுக்கு ஏற்ற, அவன் மனதிற்கு விருப்பப்பட்ட அந்த பாத்திரமாக அதை வணைய முடியாமல் அதை எப்படி வேறு பாத்திரமாக உருவாக்க முடியுமோ அதை அப்படி வேறு விதமாகத்தான் உருவாக்குவான். ஆனால் அந்த மண் அவருடைய அந்த குயவனுக்கு, அவனுடைய ஆசைக்கு கீழ்ப்படிந்து இல்லாத காரணத்தினால் அவன் நினைத்த பாண்டமாக உருவாக்காமல் வேறு ஒரு பாத்திரமாக வருகின்றது. இதே போலதான் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாமும் கர்த்தருக்கு பிரியமாற்ற ஒரு வழியில் நடக்கும் பொழுது அவர் நினைத்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. ஆனால் அவர் ஏதோ நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்து அது திருப்பி வரும் பொழுது நம் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளதான் செய்வோம். ஆனால் நம்ம விரும்பிய அனைத்தையும் அதற்கு கொடுக்க மாட்டோம். ஏதோ நம் பிள்ளை என்று அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்போம். அப்படித்தானே? அதே போன்றுதான் நாமும் கர்த்தருக்கு பிரியமற்ற வழியில் நடந்து அவருடைய பிரியத்தை விட்டு விலகும் பொழுது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வாதிப்பறை வழியே முழுமையாக அவர் எப்படி படைத்து இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கின்றாரோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. அதை நாம் இழந்து விடுவோம். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியை நாம் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நாம் நம் பிதாவாகிய கர்த்தருக்கு உரியவர்கள். நாம் உலக பிற மதத்தவர்கள் எப்படி என்னாலும் வாழலாம். ஏன்னா அவர்களுடைய தெய்வங்கள் நமக்கு
நமக்கு தெரியாது. ஆனால் நம் தெய்வம் நம்மை உருவாக்கி இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்படி அவர் விருப்பத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் அவர் என்ன நோக்கத்திற்காக எவ்வளவு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் முழுமையாக பெற முடியும். ஆகவே இன்றில் இருந்து நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காலை எழும்பின உடனே நாம் ஆண்டோடன் சொல்ல வேண்டும், அப்பா நாங்கள் என்னுடையவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்களுக்கு என்ன சொல்கின்றீர்களோ அதன் பின்னாடி நாங்கள் நடக்க கிருபை தாங்க. நாங்கள் வெளியில் செல்லும் பொழுது, அலுவலகத்தில் செல்லும் பொழுதோ, வேலைக்கு செல்லும் பொழுதோ சாத்தான் எங்களை வஞ்சித்து விட்டு உமது பாதையை விட்டு எங்களை விலக்கி விடாமல் அப்பா உமது தூதர் கூட இருந்து நீர் எங்களுக்கு காட்டுகின்ற வழியில் எங்களை நடத்த கிருபை தாங்க என்று நாம் அனுதினமும் கர்த்தரிடம் ஜெபம் பண்ணி அவர் காட்டும் பாதையில் நாம் நடந்தோம் என்றால் நாம் ஒரு நாளும் பாதையை விலகி செல்ல மாட்டோம், அவர் பாதையில் நடப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு தர நினைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை முழுமையாக நாமும் நம் சந்ததியும் பெறலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, அப்பா ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் அப்பா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அப்பா, அதற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுடைய அல்ல அப்பா, நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா. எவ்வளோ அருமையாக எங்களுக்கு நீங்கள் எடுத்து கூறியிருக்கீங்க அப்பா, எங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் எவ்வளவு நாளும் உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டிருந்து நாங்கள் உம்முடையவர்கள் என்பது மறந்து அலைந்து திரிந்தோம் அப்பா. அதற்காக மனமார்ந்த வேதனைப்படுகின்றோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உமது பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்றுதான் இந்த அருமையான வசனத்தின் மூலம் எங்களுடன் பேசுகிறீர் அப்பா. இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் மனம் வேதனைப்பட்டு நாங்கள் இனி உலகத்துக்குள்ளே அல்ல, நாங்கள் உம்முடையவர்கள் என்று தங்களை தாழ்த்துகின்றார்களோ, தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நாள் நாங்கள் மனம் போன போக்கில் நடந்த அந்த வாழ்க்கைக்காக, அந்த செயல்களுக்காக மனமாற வருந்துகிறோம் அப்பா. இனிமேல் இன்றில் இருந்து நாங்கள் உம்முடையவர்கள் என்று உணர்ந்து அனுதினமும் நீர் என்ன சொல்கின்றீர்களோ, நீர் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அதன்படி வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். ஆனாலும் அப்பா அந்த சாத்தான் எங்களை வழி விலகிடாதபடி உமது தூதர்கள் எப்பொழுதும் என் முன்மே செல்லட்டும். நீர் சொன்னீர் அப்பா, அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு என் தூதன் உனக்கு முன்பாக வருவான், அவனுக்கு கீழ்ப்படிங்கள் சொன்னது போல் உமது தூதனை எங்களுக்கு முன்பாக அனுப்புங்க. அவர் காட்டிய பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலம் எங்களுடைய ஆசீர்வாத தடைகளை எல்லாம் நீக்கி உமக்கு பிரியமான பாத்திரமாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இப்படி பெரிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.